இந்த சியா சீட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சீட் வெரைட்டிஸ்ல இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சியா சீட்ஸ் வந்து யார் எடுத்துக்கணும் அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன சார்? கண்டிப்பா. சியா சீட்ஸ் வந்து இப்ப தான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, இது வந்து முன்னாடி எவ்ளோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் சரி, இங்கேயும் சரி நெறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வெளியில சொல்றது கிடையாது. ஓகே. இன்னைக்கு மீடியான்னு ஒண்ணு வர ஆரம்பிச்சிருக்கு. பிளஸ் நெறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. சியா சீட்ஸ்னா இப்ப சியான்னு ஒண்ணு இருக்குதா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சியா சீட்ஸ் என்ன பண்ணும்னா, இருக்கிறதுலே அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே காரணம் சொல்லுவாங்க, ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட்ட குறைக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சியா சீட்ஸ். உடம்புல கூடிய எப்பேற்பட்ட சீட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹீட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்னிய வந்து பாதிச்சிரும். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா, யூட்ரஸ பாதிச்சிரும். அதேமாரி கண் பார்வையை பாதிச்சிரும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குரல் வளம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அது உள்ள இருக்கக்கூடிய தைராய்டு ஆக்டிவிட்டியும் நெறைய பேருக்கு இந்த டிசீஸ் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காசஸ் ஹீட். இந்த ஹீட்ட குறைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துல யூரின் இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னு, "சிவங்க இப்ப நீர் கடுப்பா இருக்குப்பான்னா, இப்ப வெந்தயத்த கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ண போய் குளிச்சுட்டு வந்துரு அப்படிம்பாங்க உடம்பு ஹீட்ட. ஆனா, ஹீட்ட குறைக்கும். ஆனா, நாள்பட்ட ஹைப்பர் ஹீட்ன்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் வைரம். குன்மம்னு சொல்லுவாங்க. இந்த வயிறுல இருக்கக்கூடிய டோட்டல் வைரஸையும் என்ன பண்ணும்? உருவாக்கி விட்டுடும். ம். அங்கருந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து சாதாரண நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் வந்து இன்னைக்கு சாதாரண போய் இப்போ ஒரு டெஸ்ட் எடுக்குறாங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் என்ன இன்ஃபெக்ஷன் தானே. ஆனா ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் கிட்னி லைஃப்க்கே பாதிப்பை ஏற்படுத்துது முதல்ல. இந்த வெளியில நெறைய பேருக்கு ஒரு ரிசர்ச் பண்றேன். கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருது? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் லீக்கேஜ் வருது? எதனால அவங்களுக்கு கிட்னி வந்து சுருங்குது அப்படின்னு பார்த்தாக்கா, வெளியில போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் பீப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா? நெறைய தண்ணி டிஃப்ரெண்ட் தண்ணி குடிச்சிட்டே வருவாங்க. ஸோ இது உடம்புக்கு ஒத்துக்காம போகும். என்ன பண்ணும், அது சால்ட் வாட்டரா இருக்கலாம், இல்லைன்னா டிகேஎஸ் வாட்டரா இருக்கலாம், இல்லைன்னா பியூரிஃபைட் இல்லாத ஒரு வாட்டரா இருக்கலாம். இப்படி அவங்க சுத்தி ஊரெல்லாம் சுத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் ஃபர்ஸ்ட்டு மஞ்சக்காமாலை வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம் வந்துரும். ஸோ இத கவனிக்காம போயிட்டாங்கனாலே கஷ்டம். ஆனா, இந்த கிட்னிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பன் கேட்டீங்கன்னா, சியா சீட். எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நெப்ரான் செல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபில்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு செக்ஷன் ஒண்ணு இருக்கும் கிட்னிக்குள்ளார. அந்த ஃபில்டர சூப்பரா பண்ணக்கூடிய விஷயம் இந்த சியா சீட். உடம்ப ஹீட்டையும் பேலன்ஸ் பண்ணுது. கிட்னி ஹெல்த்த வந்து கிட்னியோடைய ஹெல்த்த வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணி குடுக்குது. சில பேருக்கு வந்து புரோட்டீன் லீக்கேஜ்ன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, இந்த சியா சீட் சூப்பரா பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். ஸோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி. அடுத்தது கண்ணு. இந்த 2யுமே அவ்வளோ அழகான ஒரு சூப்பர் கொண்டு வந்தாக்கா அந்த சியா சீட்ஸ். ஏன்னா ஹீட்ட பேலன்ஸ் பண்ணி குடுக்குது. சில பேர் செரிமான பிரச்சனை வந்து நெறையா இருக்கும். சார் எனக்கு அதனால கேஸ்ட்ரிக்ஸ் பயங்கர பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த சியா சீட்ஸோடைய ஹெல்த் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடம்புல ஹீட் ஒவ்வொரு பார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அது அழிச்சிட்டே வந்துட்டுருக்கும். கிட்னி ஃபர்ஸ்ட்டு சிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் கல்லீரல், மண்ணீரல் பிரச்சனை இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர். லிவருக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் நண்பன் கேட்டிங்கனாலும் சியா சீட்ஸ். ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டையுமே சொல்லிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலும் சியா சீட்ஸ்ன்னு உள்ள ஒரு குணம் இருக்கும் பார்த்தீங்களா? அது போய் எங்கெங்கெல்லாம் இந்த அழுக்கு பேட்சஸ் இருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு யூரியா பேட்சஸ் இருக்கு. எங்க கிரியாட்டின் பேட்சஸ் இருக்கு. அத அழகா வேரோட எடுக்கக்கூடிய சக்தி இந்த சியா சீட்ஸ்க்கு உண்டு.